இப்போ அவங்க எல்லாருடைய திட்டமே என்னமாக தான் இருக்கும். ஒவ்வொரு முறையுமே என்னவா இருக்கும்னா, இன எழுச்சி பெற்றுவிடக்கூடாது, இன ஓர்மை வந்துடக்கூடாதுன்றதுனால அந்த ஒரு எண்ணத்தை தான் வெளிப்படுத்துவாங்கன்றதான் நான் பார்க்குறேன். இதில் புதுசாக ஒன்றும் அவங்க செய்தி கொடுத்துடல. எப்போ ஒரு செய்தி வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால், ஐயா பெரியவர் என்ன சொன்னாருன்னா, சீமான் அவர்களை ஆதரித்து ஒரு விஷயத்த பேசியிருக்கிறார். அந்த நேரத்தில் இவர் ஏதாவது பேசினாரான்னு இல்லை. அப்போ என்னென்னா, அவர்களுக்குள்ளான பிரிவு, அதாவது தமிழ் தேசியத்தை எடுத்துகிட்டு போகணும், அந்த பசுமையை பற்றிலாம் எடுத்து சொல்லணும், பசுமை தாயகம் திட்டத்தை உள்பட எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சவர் பெரியவர். அவருடைய மகனாக இருக்கிறவர் தமிழ் தேசியத்தை கொஞ்சம் தள்ளி வைப்பது போலவும் மற்றவர்களை ஒருங்கிணைத்து பாஜக வழியில் செல்லக்கூடியதாகவோ இருக்கும் அப்படின்ற எண்ணம் தான் எனக்கு மேலோங்கி இருக்கு. ஆனால் இத்தனை முறை இப்போ மக்கள்லாம் இப்போ ஒரு உண்மையான முகம்னு ஒன்று சொல்கிறோம். நம்ம தெரியாமல் வாக்களிச்சிட்டோமோ இல்லை உண்மையான மாற்றம் தான் வந்துருச்சா அப்படின்றது ஒரு பக்கமும், பணநாயகம் இல்லாமல் உண்மையான மக்கள் அரசு, மக்களுடைய எண்ணம் வெளிப்படும் அப்படின்னு சொன்னால் அந்த தேர்தலில் நம்ம கலந்துக்கணுன்றதான் அண்ணனுடைய ஒவ்வொரு முறையுமே செயல்பாடாக இருக்கும். எந்த ஒரு தேர்தலையும் அது தள்ளி போட்டதே கிடையாது. அதனால் களத்தில் நின்று பார்க்கணும். களத்தில் நின்று பார்க்கும்போது இம்முறை மக்கள் அதிகமாக அவருக்கு வாய்ப்பு கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அவங்க ஆக மொத்தம் இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், மோடி அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் நடந்த மீட்டிங்கில் என்ன பேசப்பட்டது அப்படின்றத தாண்டி, அமித்ஷா அவர்களை, அந்த உள்துறை அமைச்சர் அவர்களை சந்திக்கவில்லை அப்படின்றத ஒரு டாப்பிக்காக மாற்றி, அதன் மூலமாக அங்கே பேசப்பட்ட விஷயங்கள், பேசப்பட வேண்டிய விஷயங்களை பற்றி எதுவுமே பேசாமல், ஃபினான்ஷியலை பற்றி பேசப்பட்ட எதுவுமே இல்லாமல், ஏன்னா அந்த லெட்டரில் என்ன இருந்ததுன்றது நமக்கு தெரியல, அதை பற்றி நீர்த்து போக செய்தலுக்காக இது டைவர்ஷன் டாக்டிக்ஸை எப்போயுமே இந்த பீப்புள் எடுப்பாங்க. அண்ணன் இனிமேல் போராட்டமே நமக்கு தேவையில்லை, நம்ம இப்படி ஒதுங்கி போயிடுவோம், அண்ணன் போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி மக்களில் சில பேர் பேசிகிட்டு இருந்தால் கூட, அண்ணனுடைய ஃபிலாசபி ரொம்ப தெளிவு. அவரே என் உடன் பிறந்தானேன்னு சொல்கிறாருன்னா அவர் நினைக்கிறது தான் அவர் சொல்கிறார். அந்த எண்ணம் அவர்கிட்ட அப்படியே அந்த வைப்ரேஷன் சொல்லுவோம். அது போய் பார்த்தா தான் தெரியும். விவேகானந்தர் அவர்கள் ராமகிருஷ்ணர் அவர்களை போய் சந்திக்கும் போது பார்த்தோன்னா அந்த காலில் ஒரு வாட்டி தொட்டாராம், நரேந்திரனா அவர் இருக்கும்போது ஒரு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த உணர்வு ஏற்பட்டது. அதே மாதிரி தான் அண்ணன் சீமான் அவர்களை சந்தித்து யார் பேசி வந்தாலும் அந்த உணர்வுன்றது அவங்களுக்கு ஏற்பட்டுரும். ஏன் அந்த உணர்வு ஏற்படுத்துகிறோம் அப்படின்னா, அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு விருந்தினர் கல்வியாளர் சூரியசேகர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சகோர், எப்படி இருக்கீங்க சார்? நலம் சகோர். சார், அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சமீபத்தில் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. அதில் இப்போது அதிமுகலேருந்து பிரிந்து 4 எம்எல்ஏக்கள் தாவேக்கால இருந்தால் அந்த 4 தொகுதியும் திருச்சி கிழக்கும் இப்போ எம்டியாக இருக்குது. அதுக்கு இப்போ இடைத்தேர்தல் வரலாம் அப்படின்ற விஷயம் வருது. அதில் பொது வேட்பாளர்களை நிறுத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் சொல்லப்படுது. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த தேர்தலை நேரடியாக நேர்மையாகவும் அணுகக்கூடிய கட்சி என்டிகே மட்டும்தான் இருக்குது. ஏன்னா தாவேக்கா குதிரை பேரத்தில் ஈடுபட்டுறாங்க. ஒரு புறம் அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து கூட்டணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள்லாம் போயிட்டு இருந்த வேலையில் அன்புமணி ராமதாஸ் இந்த கருத்து நாம் தமிழுக்கு பெரிதும் சூட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்ல தொடங்கியிருக்கேன். எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது நம்ம அடிப்படையில் ஒரு விஷயத்தை தான் தெரிஞ்சுக்கணும். புரிதல் அப்படின்றது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். யார் யார் எதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றது. இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்களை ஒரு ப்ரெஸ் மீட்டில் கேட்குறாங்க, கொளத்தூர் தொகுதியிலே ஸ்டாலின் அவர்கள் தோத்துட்டாங்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இரு கைகளையும் அப்படி ஸ்ட்ரக் பண்ணிட்டு சொல்கிறாரு, அது சேகர் பாபு தான் கேட்கணும் அப்படின்னு. அப்படின்னா திமுகக்குள்ளே இருக்கிற உள்ளடியே அவர் வெளிக்கொணர்றாரா, இல்லை அவர் தன்னுடைய கருத்தாக அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறாரா? இது தெரிஞ்சதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்கள் சேகர் பாபு இன்னும் கட்சியிலேருந்து நீக்காமல் தான் இருப்பாரா? அப்போ நம்ம இதுக்குள்ளே எப்படி இருக்குன்னா, இவங்களுக்குள்ள குழப்பத்தை திரும்ப உண்டாக்குற மாதிரியான தன்மை இருக்குன்றதை பார்க்கணும். நான் தனிப்பட்ட முறையில் அன்புமணி ராமதாஸ் அவர்களை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, அவர் ஒரு பாஜகவின் விசுவாசியாக மாறி ரொம்ப நாள் ஆச்சு. அவருடைய அடிப்படை புரிதலில் அவர் பாஜகவுக்கு சார்பாக தான் நிலை எடுத்திருக்கிறாரு. அதனுடைய எஃபெக்ட் தான் திரும்ப இபிஎஸ் சார்ந்து அவர் ஏடிஎம்கே கூட்டணி வைக்கும்போது கூட அவர் கூட போனதாக தான் நான் பார்க்குறேன். இப்போ அவங்க எல்லாருடைய திட்டமே என்னமாக தான் இருக்கும். ஒவ்வொரு முறையுமே என்னவாக இருக்கும்னா, இன எழுச்சி பெற்றுவிடக்கூடாது, இன ஓர்மை வந்துடக்கூடாதுன்றதுனால அந்த ஒரு எண்ணத்தை தான் வெளிப்படுத்துவாங்கன்றதான் நான் பார்க்குறேன். இதில் புதுசாக ஒன்றும் அவங்க செய்தி கொடுத்துடல. எப்போ ஒரு செய்தி வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால், ஐயா பெரியவர் என்ன சொன்னாருன்னா, சீமான் அவர்களை ஆதரித்து ஒரு விஷயத்த பேசியிருக்கிறாரு. அந்த நேரத்தில் இவர் ஏதாவது பேசினாரான்னு இல்லை. அப்போ என்னென்னா, அவர்களுக்குள்ளான பிரிவு, அதாவது தமிழ் தேசியத்தை எடுத்துகிட்டு போகணும், அந்த பசுமையை பற்றிலாம் எடுத்து சொல்லணும், பசுமை தாயகம் திட்டத்தை உள்பட எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சவர் பெரியவர். அவருடைய மகனாக இருக்கிறவர் தமிழ் தேசியத்தை கொஞ்சம் தள்ளி வைப்பது போலவும் மற்றவர்களை ஒருங்கிணைத்து பாஜக வழியில் செல்லக்கூடியதாகவோ இருக்கும் அப்படின்ற எண்ணம் தான் எனக்கு மேலோங்கி இருக்கு. குறிப்பாக இந்த தேர்தலை சீமான் அவர்கள் அணுகிற விதம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க?
அவர் எப்படி அணுக போறாருன்றத நம்ம வந்து வெயிட் அண்ட் வாட்ச் தான் பண்ணணும். ஏன்னா அவர் உங்கள் எதிர்பார்ப்பு என்னவா இருக்குன்ற எனக்கு எப்படி நான் எதிர்பார்க்குறேன்னா, அவர் வந்து ராஜதந்திரி சாணக்கியராக இருப்பார். அவர் வந்து தனித்து தான் களம் நிற்கணும், எப்பயும் போல் நிற்கணும். ஆனால் இத்தனை முறை இப்போ மக்கள்லாம் இப்போ வந்து உண்மையான முகம்னு ஒன்று சொல்கிறோம். நம்ம தெரியாமல் வாக்களிச்சிட்டோமோ இல்லை உண்மையான மாற்றம் தான் வந்துருச்சா அப்படின்றது ஒரு பக்கமும், பணநாயகம் இல்லாமல் உண்மையான மக்கள் அரசு மக்களுடைய எண்ணம் வெளிப்படும் அப்படின்னு சொன்னால் அந்த தேர்தலில் நம்ம கலந்துக்கணுன்றதான் அண்ணனுடைய ஒவ்வொரு முறையுமே செயல்பாடாக இருக்கும். எந்த ஒரு தேர்தலையும் அவர் தள்ளி போட்டதே கிடையாது. அதனால் களத்தில் நின்று பார்க்கணும். களத்தில் நின்று பார்க்கும்போது இம்முறை மக்கள் வந்து அதிகமாக அவருக்கு வாய்ப்பு கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். குறிப்பாக சார், இப்போது இடைத்தேர்தலில் இப்போ பொது தேர்தலில் ஏகப்பட்ட செலவு திறன்களை வாங்கி செலவு பண்ணியிருக்காங்கன்ற விஷயம் வரும்போது இடைத்தேர்தலில் அவ்வளோ எளிதாக அணுக முடியுமா நாம் தமிழ் போன்ற கட்சிகளுக்கு? பண ரீதியாக சொல்கிறேன். இல்லை, அதுதான் இப்போ என்னென்னா, பணத்தை கொடுத்து இவ்வளோ நாள் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றத அட்லீஸ்ட் ஒரு இன்ஸ்டாகிராம் மூலமாக அல்லது சமூக ஊடகங்கள் மூலமாக என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு பிரேக் பண்ணிட்டு பணம் இல்லாமல் கூட ஒரு இடத்துல ஜெயிக்க முடியும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. இதன் பிற்பாடு பார்த்தீங்கன்னா அந்த தாக்கம், ஏதாவது நீட்சின்னு சொல்லுவோம், எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த சோஷியல் மீடியா, அது தொடர்ந்து போயிருக்கு. அப்போ இவங்க தொடர்ந்து போனதுனால மக்கள் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, ஆமாம், பணம் இல்லாமல் நம்ம வாக்கு செலுத்தினா ஒரு வெற்றி ஏற்படுத்திட முடியும் அப்படின்ற நம்பிக்கையை அந்த முகம் கொடுத்திருக்கிறது அப்படின்ற எண்ணம் மேலோங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதை தொடர்ந்து சில பத்திரிகையாளர்கள் இப்போ ஒரு விஷயத்தை வந்து பேச சொல்லியிருக்காங்க சார். இலங்கையில் தமிழர் மத்தியில் நாம் தமிழர்கிட்ட, அதாவது சீமான் மேல் இருக்கக்கூடிய அந்த கிரேஸை குறைக்கிறதுக்கான சில வேலைகள் வந்து நடைபெறுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களை வந்து சொல்கிறாங்க. அதுக்கு தான் இந்த அர்ச்சனா ராமநாதன் போன்றவர்களை வந்து கைக்கூலியாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற விஷயங்களை ஆதாரத்தோட சில பத்திரிகையாளர்கள் வெளியே கொண்டு வராங்க. எப்படி பார்க்குறீங்க இதை? அதான், இவங்க வந்து பத்திரிகையாளர்களில் எல்லாருமே நேர்மையற்றவர்கள் அப்படின்னு ஒதுக்கிட முடியாது அப்படின்றதையும், இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இருக்கக்கூடியவங்க, அதாவது டிஜிட்டல் முறையில் நம்மளை மாதிரி ஊடகங்கள் இல்லாமல் மெயின் ஸ்ட்ரீம் டிவியாக இருக்கக்கூடிய, தொலைக்காட்சியாக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், அவங்க எல்லாருமே நேர்மையற்றவர்களாக இருந்துடுறாங்களோ, ஒரு நிலை சார்பெடுத்து தான் போயிடுறாங்களோ அப்படின்ற எண்ணம் அப்பப்போ வரும்போது சில பேர் வந்து இந்த மாதிரி தன்னெழுச்சியாக தானே ஒரு விஷயத்தை, தகவலை சேகரித்து அதை வெளியில் சொல்கிறதுன்றது வரவேற்கத்தக்கதாக பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, அண்ணன் சீமான் அவர்கள் இலங்கைக்கும் இலங்கை மக்களுக்கும் அப்படின்னு பிரித்து பேசாமல் தமிழர்களுக்கும் தமிழர்கள் ஓர்மைக்கும் அப்படின்ற எண்ணத்தை கொண்டு வந்து எடுக்கக்கூடிய தலைவராக தான் நம்ம அவரை பார்க்குறோம். அதுவும் அடுத்த தலைமுறைக்கு முன்ன மாதிரி இல்லாமல், பழைய ஒரு எண்ணங்கள் எதுவுமே இல்லாமல் புதுமையை புகுத்தி மாற்றங்களோடு கொண்டு வந்து செய்யணும்னு பார்க்குறாரு. அதுக்கு தடைகளை நிறைய பேர் விதிக்கிறாங்கன்றத அவர் ஆதாரபூர்வமாக எடுத்து வச்சிருக்காரு பத்திரிகையாளர் அவர்கள். அந்த மாதிரி சில பேர் இருக்கிறது அப்படின்றது தான் இன்றைக்கும் வந்து என்ன மாதிரி ஆட்களுக்கு கொஞ்சம் நிம்மதியை தருது. ஏன்னா இவங்க ஆராய்ச்சி பண்ண உண்மை வெளியில் வந்துடும். நீங்கள் சாதாரணமாக போட்டுற முடியாது. இப்போ 4 பேர் எதையாவது சொல்ல தான் மக்கள் அதை பற்றி பேசுவாங்க, அதை பற்றிய உண்மைகள் வெளியில் தெரிய வரும். அந்த வகையில் உண்மை நமக்கு ஒரு நாள் வெளிக்கொண்டு வந்திருக்காருன்னு நம்ம பார்க்கலாம். இல்லை, இலங்கையில் அதை பண்ண வேண்டிய தேவை ஏன் வருதுன்னு நினைக்கிறீங்க சார்? சீமான் அவர்கள் அங்கே வந்து ஒழிச்சு கட்டணும் அப்படின்ற மாதிரி விஷயத்தை கொண்டு வர்றதுக்கு. அதாவது இலங்கை என்பது வந்து ஒரு சிறு தனி கண்ட்ரியாக, ஒரு புத்திஸ்ட்டை மட்டுமே கொண்டிருக்கிற கண்ட்ரியாகவோ, தமிழர்களை மட்டுமே கொண்டிருந்த பிரிவினை பேசக்கூடிய கண்ட்ரியாகவோ இந்த காலங்கள்லாம் போயிட்டு பொருளாதாரத்தில் பெரிய சீரழிவை உண்டாக்கி ஒரு இணை அழிவை ஏற்படுத்திட்டு அவங்க பிரிஞ்சிட்டாங்க. இப்போ ஸ்ரீலங்கா இஸ் நோ மோர் எ சிங்கிள் கண்ட்ரி. தனியாக அதை சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே அது மேலே கண்ணு வைக்கிறாங்க. ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன், ஒரு பெரிய தீவு மேலே ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் நம்ம வைக்க வேண்டியிருக்கு. எப்படின்னு சொன்னால், சைனா அது மேலே ஒரு கண் பார்வை வைக்குது, யூஎஸ் அது மேலே ஒரு கண் பார்வை வைக்குது, ரஷ்யாவும் அது மேலேயுமே கண் பார்வை வைக்குது. அவங்க எல்லாருக்குமே ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு பாயிண்ட் அந்த இடத்துல இருக்குன்னும் போது அது வலிமை பெற்றுவிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுவாக திட்டமிடுதல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த கண்ட்ரியை நம்ம எப்படியுமே வந்து பிரித்த மாதிரி வச்சுக்கணும், யாருக்குமே கையில் ஹோல்டு வந்துடக்கூடாது. இப்போ அண்ணன் மாதிரி ஆட்கள் அல்லது நெஞ்சுரத்தோடு நிற்கக்கூடிய ஆட்கள்லாம் வந்து அந்த இடத்துல நின்றுட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க, நான் ஸ்ரீலங்காவுக்கு போவார், அவர் நிற்பார் தேர்தல், அந்த இடத்துல சொல்லலை. ஆனால் அந்த மாதிரியான எண்ணங்கள் வந்துருச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் இந்தியாவுடைய ஒரு பெரிய ஒரு எக்ஸ்டென்ஷன் கிடைக்கும், இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஒரு இது கிடைக்கும். ஏன்னா தமிழ் மக்களும் தமிழ் தேசியமும் அப்படின்ற அந்த கொள்கையை எடுத்து வைக்கக்கூடிய சிறந்த களமாக அந்த தீவு, அந்த தனி நாடு நமக்கு அமைஞ்சிடும். அது அண்ணன் வழியில் அங்கே கொண்டு போய் சேர்ந்துடக்கூடாதுன்றதுனால அவங்க இப்போலேருந்தே அதை இடியாப்பத்தை பிரித்து விடுற மாதிரி பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன்.
சார் இப்போ நம்முடைய முதல்வர் திரு விஜய் அவர்கள் வந்து பிரதமர் அவர்களை சந்திச்சிருக்காரு. ரொம்ப பெரிய மீட்டிங்களால் வெறும் 4 நிமிடம் தான் சந்திச்சிருக்காங்க அப்படின்ற கூடிய செய்திகளில் வெளியே அது எப்படி பார்க்குறீங்க அந்த மீட்டப்பா? அதை டைமிங்கை ஒரு பக்கம் வச்சிடலாம். எப்படின்னா வந்து ஒரு ப்ரோட்டோகால், ஒரு சீஃப் மினிஸ்டர் ஒருத்தர் பதவி ஏற்றுட்டாரு அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் போய் பார்க்குறதுன்றது ஒரு மரபு. இப்போ கேரளா சீஃப் மினிஸ்டர் கூட போய் பார்த்தாரு. அங்கே வந்து அவங்க கொஞ்சம் நேரம் எடுத்து பேசினாங்க. நம்ம பொதுவாகவே நமக்கு நமது முதலமைச்சரை பற்றி நமக்கே தெரியும். அவர் அதிகமாக பேச மாட்டார். எந்த அளவு பேச மாட்டார்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆக போகிறது கிட்டத்தட்ட. இன்னும் அவர் வந்து பத்திரிகையாளர்களே சந்திக்கல அப்படின்னும் போது, பேசலை, பத்திரிகையாளர்கிட்ட பேசலை அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து என்ன பெருசாக பேசிட போகிறாரு, என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்றது இல்லை. அவர் வந்து மேடைகளில் ஏற்கனவே பேசிய முழக்கங்கள் அவருக்கு வந்து காதில் இருந்திருக்கும், மோடிஜி அவர்கள் காதில் இருந்திருக்கும். இவர் கடிதம் எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி மீனவர்கள் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டோம், இந்த நீட்டு பிரச்சனைன்னு சொல்லிட்டோம். முக்கியமாக வந்து தமிழ்தாய் வாழ்த்தை பற்றியும் கொண்டு போய் சேர்த்துருக்காரு. அதில் என்ன ஒரு விஷயமா நான் பார்க்குறேன்னா, ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு பையன் வந்து போய் டீச்சர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறானா. டீச்சர்கிட்ட போயிட்டு என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், எங்கள் அப்பா என்ன அடிக்கிறாங்க, எங்கள் அம்மா என்ன திட்டுறாங்க, அந்த மாதிரி சொன்னாங்கன்னா ஏதோ ஒரு லாஜிக் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். அதை விட்டுட்டு ஏற்ற வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தவங்களுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை, ஏற்ற வீட்டில் யாரோ ஒருத்தவங்க இருக்கிற பிரச்சனையை கொண்டு வந்து இந்த டீச்சர்கிட்ட பேசுறதுல எந்த லாபமும் இல்லை. ஏன் லாபம் இல்லைன்னா இது நமது சம்மந்தப்பட்ட விஷயம். என்ன சட்டப்பூர்வமாக தமிழ்தாய் வாழ்த்தை இசைக்கிறது நம்ம சம்மந்தப்பட்ட விஷயம். அதை எடுத்துகிட்டு போய் அவங்கக்கிட்ட பிரதம மந்திரி கிட்ட வந்து ஒரு கடிதமாக கொடுக்கறது எந்த வகையில் வந்து சரியான அணுகுமுறையும் தெரியல. காலப்போக்கில் என்ன ஆகிடும்னு சொன்னால் இதுதான் புரோட்டோக்கால்னு அடுத்த தலைமுறையை நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது சீர்குலைக்கும் வகையாக மாறிடுமோன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ தேசிய பாடல் இருக்கணும், தேசிய கீதம் இருக்கணும் அப்படின்றது புரோட்டோக்கால் இருக்கும்போது இதை போய் ஒரு பெரிய விஷயமா எடுத்து அவர் ஏன் பேசினாருன்ற கேள்வி எனக்கு மனசுக்குள்ளே இருக்குது. இது எதுக்கு தமிழ்தாயை கொண்டு போய் இந்த நேரத்தில் அவர் போய் ஏன் பிரைம் மினிஸ்டர்கிட்ட வைக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் வைக்க வேண்டிய அவசியம் என்ன? இது கவர்னர் புரோட்டோக்கால், கவர்னருடைய அந்த புரோட்டோக்காலா என்ன ஏது, எதுக்காக அதை அவங்க கொண்டு போய் வச்சுருக்காங்கன்னு தெரியல. மீனவர்களை பற்றியும் நீட்டை பற்றியும் அவர் எப்பயுமே பேசுகிறதா சம்பிரதாயமாக இருக்கிறதுலே ஏதாவது ஒன்று சேஃபான ஒன்று ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போனால் காலத்தால் அழிச்சிட முடியாது, இது அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணலான்ற விஷயத்தான் பேசியிருக்காரு. மேகதாது அணை பற்றி ஏதாவது பேசியிருக்காரான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன் பேசலைன்னா அதில் ஒரு காங்கிரஸ் அங்கே தான் இருக்குது, அதே கூட்டணி தான் இங்கே இருக்குது. அப்போ அவரும் வழக்கம் போல் திரும்ப இவரும் ஒரு திராவிடத்தினுடைய நீட்சியாக தான் இவர் இருப்பார். அதுக்கு போயிட்டு அங்கே போய் ஒப்பிச்சுட்டு வந்தார். நான் எப்படி இன்னொரு விஷயம் பார்க்குறேன்னு நான் அன்றைக்கி சொன்னதான், 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குறிஞ்சி பூ பூக்கும். அது ஒரு படத்தில் வந்து திரைப்படத்தில் சீதா அவர்கள் நடிச்சிருந்தாங்க ஒரு நடிகரோட, அவர் வெங்கடேஷ் நடிகர் பேர், மலரே குறிஞ்சி மலரேன். அதுக்கப்புறம் அந்த ஜோடி நடிக்கவே இல்லை. குறிஞ்சி மலர்னு ஒரு திரையில் வந்து தூர்தர்ஷனில் ஒரு ட்ராமா வந்து அதில் ஸ்டாலின் அவர்கள் வந்து நடித்தார். அதுக்கப்புறம் அவர் நடிக்கிறதே நிறுத்திட்டார். அதே மாதிரி இப்போ குறிஞ்சி மலர் மாதிரி இவங்க 12 ஆண்டுகளுக்கு அப்புறம் 2014 குஜராத் முதலமைச்சராக மோடி இருந்தபோது விஜய் அவர்கள் வந்து பார்த்துருக்காங்க கோயம்புத்தூரில். அது அப்போ வந்து ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணாங்க. அதே மாதிரி ஒரு 12 ஆண்டுக்கு அப்புறம் இது வந்திருக்கு, குறிஞ்சி பூ பூத்தது போல். இதுக்கப்புறம் இதோட எல்லாமே முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அமித்ஷா அவர்கள் வந்து 3 மாநில முதல்வர்களை வந்து நேற்றைய தினம் சந்திச்சிருக்காரு. ஆனால் விஜய் அவர்களை முதல் சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்காமல் அனுப்பியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அதுதான் நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கூடாது. ஒரு சாதாரண விஷயம், அவர் வேணும்னே பண்ணாருன்னு எதிர்கட்சிகள் சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. இப்போ ஒரு ப்ரெஸ் மீட்டில் நம்ம ஏதோ ஒரு விஷயத்த பேசிடுறோம். ப்ரெஸ் மீட்டில் பேசினதுக்கப்புறம் திரும்ப வெளியில் வந்து நம்ம திரும்ப அதை வந்து ட்விட்டர்லேயோ வேறு ஏதோ ஒரு பதிவோ பண்ணோம்னாக்கா டிஸ்கஷன் வந்து டைல்யூட் ஆகிடும், குழம்பி விட்டு போயிடும். அப்போ ஆக மொத்தம் இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், மோடி அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் நடந்த மீட்டிங்கில் என்ன பேசப்பட்டது அப்படின்றத தாண்டி அமித்ஷா அவர்களை, அந்த உள்துறை அமைச்சர் அவர்களை சந்திக்கவில்லை அப்படின்றத ஒரு டாப்பிக்காக மாற்றி அதன் மூலமாக அங்கே பேசப்பட்ட விஷயங்கள், பேசப்பட வேண்டிய விஷயங்களை பற்றி எதுவுமே பேசாமல், ஃபினான்ஷியலை பற்றி பேசப்பட்ட எதுவுமே இல்லாமல், ஏன்னா அந்த லெட்டரில் என்ன இருந்ததுன்றது நமக்கு தெரியல, அதை பற்றி நீர்த்து போக செய்தலுக்காக இது டைவர்ஷன் டாக்டிக்ஸை எப்போயுமே இந்த பீப்புள் எடுப்பாங்க. அப்படி தான் நான் இதை பார்க்குறேன், டைவர்ஷன் டாக்டிக்ஸாக. அதுக்கு உதாரணமாக இப்போ பாருங்கள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஐயா வைகோ அவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜூன் மாதம் வந்து போராட்டம் நடத்துகிறார். எதற்கு? இதை சந்திக்கவில்லை, தமிழர்களை அவமானப்பட்டார். நம்ம நினைச்சதே தான் நடக்க போகுது. எப்படின்னா, நான் இதை நினைக்கிறேன் ஆனால் மக்கள் அதை நினைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க செஞ்சுருக்காங்கன்னு தான் நான் பார்க்குறேன். திட்டமிட்டு தான் அவர்கள் மறுத்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்குமே நிறைய பேர் பேசக்கூடிய விஷயம், தமிழகம் காணாத குதிரை பேரம் இந்த தேர்தலில் நடைபெறுது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் 4 பேர் வந்து தன் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இப்போது டிவிக்கில் இணைஞ்சிருக்காங்க. எப்படி பார்க்குறது இது? இந்த அதிமுக எம்எல்ஏக்கள் அங்கே போய் ஜாயின் பண்ணுறது ஒரு பக்கம். இப்போ ரீசெண்டாக சமூக ஊடகங்களில் ஒரு விஷயம் ஒன்று வைரலாக போயிட்டுருக்கு. ஒரு போஸ்டர் ஒன்று போட்டிருக்காங்க. தாராபுரம் எம்எல்ஏ அவர்களுடைய பதவியை பற்றி பேசும்போது தேர்தல் கமிஷனுக்கு, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு நீக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டர் ஒட்டியிருக்காங்க.
யாரை நீக்கணும் அப்படின்னா 10 கோடி ரூபா பணம் அந்த எம்எல்ஏட்டேருந்து வாங்கணும். ஏன்னா இதுக்கான தேர்தல் செலவு யார் ஏற்படுத்தியது, இவங்களை வந்து என்ன காரணத்துக்காக ராஜினாமா செய்கிறாங்க, இப்போ என்ன ஒரு விஷயத்தை இவங்க கேட்டுட்டு அரசு அது நிறைவேற்றாமல் போனதுனால ராஜினாமா பண்ணாங்க. அப்போ மக்கள்லாம் வாக்களிச்சாங்க இல்லையா, போய் லைனில் நின்று வெயிலில் போய் நின்று இவர் தான் நமக்கு நல்லது செய்வார்னு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு காரணத்திற்காக அவங்க வாக்கு செலுத்தினாங்க இல்லையா. அப்போ அந்த வாக்கு எல்லாத்தையுமே வந்து அவமானப்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல அந்த தலைவர்கள் போய் நின்றுட்டாங்களே. இது வந்து வேதனைக்குரிய விஷயமா இருக்குன்னு நான் பார்க்குறேன். அதாவது லைனில் நான் நிற்பேனா, நான் ஒரு லீடரை தேர்ந்தெடுப்பேனா, அவர் ஜீட்டில் ஆகிடுவாரான், ஆனால் அவருக்கு டீல் கட்டுப்படி ஆகலைன்னு அவர் ராஜினாமா பண்ணிடுவாரான்னு சொன்னால் இது வந்து எங்கே போய் சேரும்? ஏற்கனவே அண்ணன் வந்து பல தடவை சொல்லியிருக்காரு நாம் தமிழரில் 2 இடங்கள்ல நிற்க வேண்டிய அவசியம் இருக்கவே கூடாது. 2 இடங்கள்ல எதுக்காக நிற்கிற, அது வந்து இழப்பு. ஏன்னா ஒன்று ரிசைன் பண்ணா ராஜினாமா பண்ணினா இன்னொன்றுத்துக்கு அதுக்கான பண செலவு பொருளாதார விரயம் தானே ஏற்பட போகுது. அதுமாரி எம்பியாக இருக்கிறவங்க எம்எல்ஏவுக்கும் எம்எல்ஏவாக இருக்கிறவங்க எம்பிக்கும் நிற்கக்கூடாதுன்றதும் ஒரு நேரத்தில் ஒரு பதவி இருக்கணும். நம்மளுடைய ஆட்சி முறையில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணமாக இருக்குது. அதெல்லாம் இங்கே இல்லை. இது வந்து அடிப்படை அறமற்ற அரசியல் முறை இங்கே வந்துச்சு. இது எப்படி திரும்ப மாறும்னா ஏதாவது ஒரு நாள் புரட்சி மூலமாக தான் மாறும், மக்கள் புரட்சி மூலமாக தான் மாறும். 2026 தேர்தலில் மாற்றுன்னு சொல்லிட்டு நின்றவங்க தான் தாவேக்காவும் நாம் தமிழரும். ஆனால் தாவேக்கா அதில் வெற்றி பெற்றுச்சு. ஆனால் இப்போது மக்கள் மத்தியில் பல அதிருப்திகள் எழ தொடங்கியிருக்கு. ஆட்சிக்கு வந்து 20 நாட்களில் ஏகப்பட்ட கொலைகள், கற்பழிப்புகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்து வருது. இப்போ மக்கள் ரியலைஸ் பண்ணுறாங்க சீமான் இதுக்கு எவ்வளோ தேவை அப்படின்ற மாதிரி. இதை எப்படி பார்க்குறது? ஆமாம், அது இந்த நிகழ்வுகள் வந்து பார்த்தா வருந்தக்கூடியதாக இருக்குது. அண்ணன் வந்து இனிமேல் போராட்டமே நமக்கு தேவையில்லை, நம்ம இப்படி ஒதுங்கி போயிடுவோம், அண்ணன் போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி மக்களில் சில பேர் பேசிகிட்டு இருந்தால் கூட அண்ணனுடைய ஃபிலாசபி ரொம்ப தெளிவு. அவரே என் உடன் பிறந்தானேன்னு சொல்கிறாருன்னா அவர் நினைக்கிறது தான் அவர் சொல்கிறார். அந்த எண்ணம் அவர்கிட்ட அப்படியே அந்த வைப்ரேஷன் சொல்லுவோம். அது வந்து போய் பார்த்தா தான் தெரியும். விவேகானந்தர் அவர்கள் வந்து ராமகிருஷ்ணர் அவர்களை போய் சந்திக்கும் போது பார்த்தோன்னா அந்த காலில் ஒரு வாட்டி தொட்டாராம், நரேந்திரனா அவர் இருக்கும்போது ஒரு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த உணர்வு ஏற்பட்டது. அதே மாதிரி தான் அண்ணன் சீமான் அவர்களை சந்தித்து யார் பேசிட்டு வந்தாலும் அந்த உணர்வுன்றது அவங்களுக்கு ஏற்பட்டுடும். ஏன் அந்த உணர்வு ஏற்படுத்துகிறோம் அப்படின்னா அவர்கிட்ட அந்த உண்மையை அவர் கடத்திடுறாரு. இப்போ பெண் பிள்ளைகள்கிட்ட யாராவது தொட்டு பாடுறான்னா அவனை கூட்டிகிட்டு வந்து வெட்டுறா முதல்ல, அதுதான் என்னோட சட்டமாக இருக்கும். அவங்கள உடனே கழுவில் ஏற்றுவது தான் சட்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆணித்தரமாக கருத்தை வந்து அண்ணன் பதிவிச்சிருக்காரு. ஆனால் இவங்க வந்து திரும்ப இந்த வழவழா கொலன்ற அதே கான்செப்டுக்குள்ளே தான் இருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா சினிமாவில் இருக்கிற மாதிரி எங்களெல்லாம் உடனே எல்லாம் மாற்றிடவும் முடியாது, படிப்படியாக தான் பண்ண முடியும். இட்ஸ் அ ப்ராசஸ். 10 ரூபா பாட்டிலுக்கு இட்ஸ் அ ப்ராசஸ். சினிமா மாதிரி எங்களால் உடனே பண்ண முடியாது அப்படின்னு அமைச்சர் பேட்டி கொடுக்குறாரு. இவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா இந்த சினிமாவில் பண்ணுறக்கூடிய மாதிரி கட், டேக் ஆக்ஷன், கேமரா, ஓகே, திரும்ப பேக்கப், நெக்ஸ்ட் சீன் அப்படின்ற மாதிரி தான் பண்ணுறாங்க. இளம் ரத்தமாக இருக்கும் வரைக்கும், அந்த காக்கி சட்டை விரைப்பாக இருக்கிற வரைக்கும் அவங்க விஷயங்களை செய்வாங்க, புதுசாக செய்வாங்க. அதுதான் நம்ம சொன்னோம் ஆபத்தான அரசியல் முடியும்னு. இப்போ இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் அறநிலைத்துறை அமைச்சர் அவர் வந்து திருச்செந்தூர் கோயிலுக்குள்ளே போயிட்டு அர்ச்சகர் 4000 ரூபாய்க்கு கேட்டதாக ஒரு மாஸ்க் போட்டுட்டு போனதாகலாம் செய்கிறாங்க. இது கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது. ஆனால் யதார்த்த உண்மை என்ன அப்படின்னா ஒரு அமைச்சர் நினைத்தால், ஒரு முதலமைச்சர் நினைத்தால் எதையும் மாற்றிவிட முடியாது. இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ரஜினிகாந்த் அவர்கள், நான் பெரிய இதுவாக அவர் அரசியல் நிலைப்பாட்டுக்குள்ளே நான் வரல, ஆனால் அவர் சொல்லும்போது சொன்ன ஒரு கருத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒருத்தவர் நினைச்சா ஒன்று மாறாது. சிஸ்டம் மாறணும்னா அனைத்து பேருமே மாறணும். அதற்கான வித்து எங்கே இருக்குன்னா நாம் தமிழில் இருக்குது. சாம்பிள் ஒரு பொதுக்கூட்டத்திலையும் பாருங்கள், நாற்காலிகள் எப்படி இருக்கும், அந்த பிளாஸ்டிக் எல்லாம் இல்லாமல் எப்படி இருக்கும், அந்த உணவுகள் இருக்கும், டிஸ்போசல் எப்படி இருக்கும், இது எல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களுக்குள்ளே இருக்கிற அந்த மாற்றம், அடிப்படை மாற்றம் மாறி வந்தவர்கள் இருக்காங்க. அது இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு வந்து அந்த ஹெல்த்தி சேஞ்ச் வரும். இல்லாட்டி நீ சும்மா நான் தான் பாஸ், ஒரு பிரின்சிபல் மாறாரு, ஒரு டீச்சர் மாறிடாரு, ஸ்டூடெண்ட்டோட மனநிலை மாறிடாது. நான் கல்வியாளராக அதை ஸ்டாண்டர்டாக சொல்ல முடியும். இளைஞர்கள் நீங்களே இப்போ எடுத்துக்கோங்களேன், நீங்கள் உங்கள் நேரத்தை ஒதுக்கி அரசியல் சம்மந்தமாக மக்களுக்கு நல்லது செய்யணும் ஒரு ஊடகம் செய்கிறீங்க, அரசியல் கருடனில். ஆனால் இதே மாதிரி தான் எல்லா ஊடகமும் இருக்கா. ஒரு திரையை எடுத்து போட்டுட்டு கிசு அது ஜல்மா செஞ்ச நடிகை, கில்மா செய்த கிப்பா அப்படின்னு சொல்லி தானே போட்டுட்டு இருக்காங்க. அப்போ இளைஞர்கள்லேயும் ஒரு 2-3 வகை இருப்பாரு, மக்கள்லேயும் 2-3 வகை இருப்பாங்க. அந்த மாற்றம் என்பது அவர்களுக்குள்ளே வந்துடுது. இப்போ விஜய் அவர்கள் வந்தோ இல்லை இந்த அமைச்சர்களோ அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து செய்கிறாங்களா, இல்லை தானாக ஒரு கோஆர்டினேட்டரில் செய்கிறாங்களா, தான் முன்னாடி வந்துக்கணும்னு செய்கிறாங்களா, இது எதுவுமே தெரியல. ஆனால் மக்களுக்கு அல்டிமேட்டாக கொஞ்ச நாளில், ரொம்ப நாளைக்கு அது நிற்காது. ஒரு மண்பானை ஒன்று அவர்கள் கையில் கிடைத்திருக்குது. அதை பத்திரமாக பயன்படுத்தி கொண்டால் மிகவும் சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா அது கஷ்டம் தான். இந்த ஆன்டி இன்கம்பன்சியில் என்டிகேக்கு கொஞ்சம் ஃபேவராக அமையுமா சார்? டிவிகே மேலே இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி எப்போவுமே டிஎம்கே மேலே இருக்கிறது அதிமுகவுக்கு ஃபேவர் அமையும், அதிமுக மேலே இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி திமுகவுக்கு ஃபேவர் அதிகம். ஸோ டிவிகேவோட அந்த ஆன்டி இன்கம்பன்சி என்டிகேக்கு ஃபேவராக அமையும்னு நினைக்கிறீங்களா? இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் டிவிகேக்கு பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும்னு நான் நினைக்கல, என்னோட தனிப்பட்ட கருத்து.
ஏன் ஆன்டி இன்கம்பன்சி இருக்காதுன்னு சொன்னால் மீடியா பவர்னு ஒன்று சொல்கிறோம். அதாவது சோஷியல் மீடியா பவரில் அவங்க இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நான் பல தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், 7 நாள் திட்டம் விஜய் அவர்கள் வைத்திருக்கிறாரு, அதை வச்சு தான் அவர் செய்வார்னு. 7 நாள் திட்டத்தை செய்ய முடியாமல் அவருக்கு வந்து இந்த ஒரு கோர்ட்டு கேஸ்னு ஒன்று ஆயிடுச்சு 20ஆம் தேதி ஏப்ரல் 20. அதனால் அவர் 7 நாள் திட்டத்தை 3 நாள் திட்டமாக சுருக்கினார். அந்த 3 நாட்கள் திட்டத்தில் சென்னை முழுக்க ரவுண்ட் அடித்தார். இன்றைக்கி சென்னையில் ஒட்டுமொத்த தொகுதி யார் கையில் இருக்குன்னு சொல்லுங்கள்? டிவிகே கைக்கு போச்சு. எப்படி போச்சு? அவருடைய அந்த திட்டமிடல். அதே மாதிரி ஒரு 4 தடவை அவர் போயிட்டு அந்த இடைத்தேர்தல் பகுதிகளுக்கு திட்டமிடுதல் போட்டுட்டாங்கன்னா அதை ஈஸியாக தூக்கிடுவாங்க. இன்னொன்று நான் பர்சனலாக பார்க்குறது என்னென்னா, டிஎம்கேல வந்து மக்கள் நிறைய பேர் வந்து பாவம் பார்க்குறாங்க. இப்போது பாவம் ஸ்டாலின் அவர்களே தோற்று போயிட்டாரு, அவர் வந்து சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக நின்னவராச்சு, சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டே தோக்கடிச்சிட்டாரே அப்படின்ட்டு அந்த வருத்தம் விஜய் அவர்களுக்கே இருப்பதாக நான் அறிகிறேன். அவரே வந்து அன்றைக்கி அந்த நியூஸ் பார்க்கும்போது ரொம்ப இதுவாக தான் இருந்தார், ரொம்ப மகிழ்ச்சியில் யதார்த்தமாக தான் எடுத்துக்கிட்டாரு. அவருக்கு அவ்வளோ பெரிய இது இல்லை அப்படின்னு. என்னதான் அவர் எதிர்த்து பேசியிருந்தாலும் ஸ்டாலின் தோற்றதில் அவருக்கு மனசு கஷ்டமாக இருந்துன்னு ரஜினிகாந்த் அவர்களே கூட போய் ஸ்டாலினை போய் பார்த்து வந்ததாகவும் சொல்கிறோம். அது எல்லாருக்குமே மனசுக்குள்ளே ஒரு நெருடலாக தான் இருந்துட்டு இருக்கு. அதனால இந்த ஃபேக்டர் இருக்கிறதுனால திரும்ப இவங்களுக்குள்ள கொடுத்து வாங்கிப்பாங்கன்ற மாதிரி இது டிஎம்கே தான் திரும்ப இந்த இடைத்தேர்தலில் நின்னால் மக்கள் வந்து பாவப்பட்டு வாக்கு செலுத்துறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸ்டாலின் அவர்கள் நிற்பாரான்றது என்னுடைய. என்டிகேக்கு பெரிய ரோல் இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? விடமாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். மக்களுக்குள்ள ஏற்பாடு வராமல் அது நடக்காது. ஊடகங்கள் மூலமாக நம்ம 2 பேர் பேசிக்கிறதுனால உண்மையான சேஞ்சஸ் வந்துட போகல. உண்மையான சேஞ்சஸ் எங்கே வருதுன்னா, மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குள்ள. இப்போ நான் வரேன், நான் தனிப்பட்ட முறையில் நான் சொல்கிறேன் இவங்க தான் வாக்கு செலுத்தணும்னு. இப்போ நான் நான் பார்க்குறேன், இந்த ஒரே ஒருத்தவர் போய் இப்போ தேர்தலில் போய் நின்று ஜெயிச்சுட்டு வராரு நாம் தமிழர்கள் சொன்னால் என்ன மாற்றத்தை கொடுக்க முடியும்? திரும்ப பேச தான் முடியும். ஆனால் ஊடக வெளிச்சம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லையா? சபாநாயகர் திரும்ப கூப்பிட்டு வச்சாப்பா அவர் தூக்கி வெளியில் அனுப்புப்பா அப்படின்னு சொல்லிட்டா என்னாச்சு? உங்களோட பேச்சு அடக்குமுறை சரியாயிடும். அதனால இது வந்து ஒரு பெரிய மாற்றத்திற்கான காரணமாக இருக்காது அப்படின்னு தான் என்னை போன்றவர் யோசிப்பாங்க. இப்போ குறிப்பாக டிவிக்கு அமைச்சர்கள் இப்போ எக்ஸ்போஸ் ஆகிட்டு வரதை பார்க்க முடியும். அமைச்சர்களுக்கு துறை ரீதியாக எந்த ஒரு பெரும் அறிவும் இல்லை அப்படின்ற மாதிரி மக்கள் பேச தொடங்கியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து உண்மை. அவர்களுக்கு துறை சார்ந்த அறிவு இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதனால எப்படி இருக்குன்னா, ஒரு காமன் மேனுடைய ஃபீலிங்கை தான் அவங்க உடனே வெளிப்படுத்துவாங்க. டிப்ளமசின்னு சொல்லுவோம், அது வந்து உடனே பண்ண முடியாது. அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, படிப்பு அறிவு என்பது மிகவும் முக்கியம். அது கூடவே பட்டறிவுன்றது முக்கியம். அனுபவம் என்பது இல்லாமல் சில விஷயங்களில் செஞ்சிட முடியாது. அதுவும் நாடு மாதிரியான விஷயங்களில், துறை மாதிரியான விஷயங்களில் செஞ்சிடவே முடியாது. எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது. ஒரு குழந்தை பிறந்த உடனே நடக்குது அப்படின்னு வைங்களேன், அதுக்கு முதல்ல விரலை கொடுத்துருவோம். நம்ம எதுவுமே இல்லாமல் விட்டுட்டு போயிட்டு முடியுமா? ஒரு கத்தி பக்கத்தில் வச்சுட்டு இருந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு விட முடியுமா? அந்த மாதிரியான ஒரு பேராபத்தான ஒரு காலகட்டங்களில் தான் அந்த அமைச்சர்கள். சில பேர் என்னென்னா அறிவுறுத்தப்பட்டிருக்கிறாங்க, அப்பா இப்படி செய்யுங்க, அவசரப்படாதீங்க, பொறுமையாக செய்யுங்க அப்படின்னு. பள்ளிக்கல்வித்துறை அவர்கள் ராஜ்மோகன் அவர்கிட்ட வந்து போய் சேர்ந்துருக்கிறதுன்றது நான் வந்து என்னால் ஜீரணிச்சிக்கவே முடியல. ஏன்னா நான் அலுவலர்கள்ட்ட பேசுகிறேன், சும்மா ஒரு மழைக்கால விடுமுறையும் அதையும் வச்சு நகைச்சுவை பேசி கொண்டு தான் இருந்திருக்கிறார் அவர் அப்படின்னும் போது அவருக்கு வந்து நம்ம கல்வித்துறை அமைச்சராக்கிட்டோம். எனக்கு கோயிலில் மந்திரங்கள் வேதங்கள் ஓதக்கூடியவங்க மட்டும் ஒரு அமைச்சர் ஆகிடுவாங்களா அப்படின்றது எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. நான் வந்து எந்த வகையிலையும் இனத்தை சொல்லலை. கேள்வி என்னென்னா, அவங்களுக்கான அனுபவத்தை கேட்குறேன். அப்போ எல்லாத்துலேயும் இவர் இப்போ ஆதவ அர்ஜுனா அவர்கள் இருக்கார், அவருக்கு வந்து அமைச்சராக என்ன அனுபவம் இருந்திருக்கும்? அமைச்சர் என்பதோட பொறுப்பு என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? டு சூப்பர்வைஸ் த திங்ஸ் தட் ஆர் ஹேப்பனிங். சூப்பர்விஷனை தாண்டி அவங்களால எதுவும் செய்ய முடியாதுன்னா, நீங்கள் வந்து அஃபிஷியல்ஸை, டெலிகேட்ஸை, அந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸை போய் கேள்வி கேட்குற அதிகாரமோ, அதுலேருந்து உங்களை வேலையை விட்டு நீக்கிற அதிகாரமோ, திரும்ப வேலைக்குள்ளே சேர்த்துக்கிற அதிகாரமோ உங்களுக்கு இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்கள் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் எல்லாம் ஜாக்டோ ஜியோ மாதிரியான அமைப்புகள் என்ன பண்ண போகிறாங்க? உடனே குதிச்சு போராட போகிறாங்க. அப்போ இது வந்து எஸ்மா டஸ்மா சட்டம் ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் இருந்தீங்கன்னா யோசிப்பார். ஒரு பெரிய வில் பவர் வேணும். அதிர்ஷ்டம் அவருக்கு விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு முகத்தால் கிடச்சிருக்கு. அதை அவர் சரிவர கையாண்டாருன்னா நல்லா கொண்டு போயிடலாம் இந்த இளம் அமைச்சர்களை வச்சு. அப்படி இல்லைன்னா எப்படின்னு தெரியல. குறைஞ்சது நம்ம வந்து ஒரு 6 மாதம் அதுலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணி தான் பார்க்கணும், பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் அதுக்குள்ளே டேமேஜ் அதிகமாக ஆகிடாத மாதிரியும் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. சார், பல்லர்களுக்கு தெளிவாக இருந்துச்சு. நன்றி.